அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் விமன் ஆஃபீசர் டு லீட் அன் இந்தியன் ஆர்மி கண்டின்ஜென்ட் அட் அ மல்டிநேஷனல் மிலிட்டரி எக்ஸர்சைஸ் நேம்ட் எக்ஸர்சைஸ் ஃபோர்ஸ் 18 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பயிற்சி படை 18 என்ற பன்னாட்டு ராணுவ பயிற்சியில் இந்திய ராணுவ படைப்பிரிவை வழிநடத்திய முதல் பெண் அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஃபியா குரைஷி அப்படிங்கிற இவங்க தான். ஸோ இவங்க தான் நேத்து பார்த்தீங்கன்னா, அந்த ப ஆப்பரேஷன் சிந்தூர் இருக்கு இல்லையா? இந்த ஆப்பரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்த பிரஸ் மீட்ல இவங்க வந்து பேசியிருந்திருப்பாங்க. சரியா? ஸோ அதனால அவங்கள பத்தி இருக்கக்கூடிய பின்னணி செய்திகள வந்து இங்க குடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸர்சைஸ் ஃபோர்ஸ் 18 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏசியன் நாடுகள் இருக்குல்ல, ஆசியான் நாடுகள். ஸோ அந்த நாடுகள் எல்லாருமே பங்கேற்கக்கூடிய ஒரு மிலிட்டரி எக்ஸர்சைஸ். அந்த மிலிட்டரி எக்ஸர்சைஸ்ல இந்திய படையை வந்து தலைமை தாங்கி நடத்துனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஃபியா குரேஷி. ஸோ நம்ம பிரஸ் மீட்ல பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ சோஃபியா குரேஷி அப்படிங்கிற அந்த ராணுவ பெண் அதிகாரியும், இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, வியோமிகா சிங் அப்படிங்கிற இன்னொரு பெண் அதிகாரியும் அந்த பிரஸ் மீட்ல வந்து கலந்துட்டு இருந்திருப்பாங்க. சரியா? அவங்க தான் வந்து எப்படி இந்த அட்டாக் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்தது, which organization released the report a matter of choice people and possibilities in the age of AI? So a matter of choice people and possibilities in the age of AI அப்படிங்கிற இந்த அறிக்கையை வெளியிட்டது எந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UNDP அப்படிங்கிற அமைப்பு. அதாவது இந்த வருஷம் HDI ரிப்போர்ட்டோட பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரு தான் வச்சிருக்காங்க. இந்த வருஷம் HDI ரிப்போர்ட்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 130வது ரேங்க். நம்மளோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் வந்து 0.685. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ப லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது 72 இருக்கு. இன்கம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு டாலர் மதிப்புல $46.76 இருக்கு. சரிங்களா? அடுத்தது, the term plutonymy refers to an economy that is primarily driven by. புளூட்டோனமி என்ற சொல் முதன்மையாக இயக்கப்படும் ஒரு பொருளாதாரத்தை குறிக்கிறது. அது என்ன வகையான பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வகையான பொருளாதாரம் அப்படின்னா, வெல்த் கான்சென்ட்ரேட்டட் அமாங் த ரிச் அததான் சொல்ல வராங்க. அதாவது சிறு எண்ணிக்கையில தான் பெரும் பணக்காரவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? சிறு எண்ணிக்கையிலான இருக்கக்கூடிய இந்த பெரும் பணக்காரர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க? உலக பொருளாதார வளர்ச்சிய வந்து திட்டமிடுறாங்க. சரிங்களா? உலக பொருளாதார வளர்ச்சிய திட்டமிடுறதும், உலக பொருளாதார வளர்ச்சி இயங்குவதும் பார்த்தீங்கன்னா, இவங்கள சார்ந்து தான் இருக்கும். ஓகேங்களா? இவங்க கிட்ட இருக்கக்கூடிய வெல்த்த பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எக்கானமிய தான் என்னன்னு சொல்றாங்க? புளூட்டானமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்கனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகுது. சரிங்களா? அதாவது இன்னும் அழகா சொல்லணும் அப்படின்னா, சிறு எண்ணிக்கையிலான பெரும் செல்வந்தர்கள் உலக பொருளாதார வளர்ச்சியை திட்டமிடுகிறார்கள், இயக்குகிறார்கள். இத்தகைய பொருளாதார நிலையே புளூட்டானமி எனப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ வெல்த் கான்சென்ட்ரேட்டட் அமாங் த ரிச் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அதே மாரி சமீபத்தில ஆரஞ்ச் எக்கானமி அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். சரிங்களா? ஆரஞ்ச் எக்கானமி அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இந்த ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னா என்னன்னா, நமக்கு கன்டென்ட் கிரியேட்டர்ஸோட ரிலேட் ஆயி வருது. கிரியேட்டிவிட்டி ரிலேட் ஆயி வரக்கூடிய ஒரு எக்கானமிய நம்ப ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அடுத்தது, ஆப்பரேஷன் சங்கல்ப் இஸ் கண்டக்டட் பை. சங்கல்ப் ஆப்பரேஷன் யாரு பண்றாங்க அப்படின்னா, சிஆர்பிஎஃப் தான் பண்றாங்க. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். சரிங்களா? எங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நக்சலைட்டுகள் அதிகமாக இருக்காங்க இல்லையா? அந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய நக்சலைட்டுகள வந்து அ அட்டாக் பண்றது தான் இந்த ஆப்பரேஷன் சன்கல்ப் அப்படிங்கிறது. சரியா? ரெட் காரிடார் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நக்சலைட்டுகள், மாவோயிஸ்ட்டுகள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள ரெட் காரிடார் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பகுதிகள்ல தான் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற அந்த பகுதிகள்ல தான் இந்த ஆப்பரேஷன் சன்கல்ப் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. கடைசியா ஆப்பரேஷன் சிந்தூர் பத்தி கேட்டிருக்காங்க. The Indian Armed Forces carried out a total of 24 precision strikes across Pakistan and Pakistan occupied Kashmir அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்திய ஆயுதப்படைகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் மொத்தம் 24 துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டன. Out of the total strikes, 5 were in Pakistan occupied Kashmir and 4 were on the Pakistan border. மொத்த தாக்குதல்களில் 5 தாக்குதல்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் 4 தாக்குதல்கள் பாகிஸ்தான் எல்லையிலும் நடத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான்.
மொத்தம் 9 லொகேஷன சூஸ் பண்ணியிருப்போம். அதுல 24 இடங்கள்ல அட்டாக் பண்ணியிருக்கோம். 9 சைட்ல 24 பிளேஸஸ்ல நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். அததான் இங்க குடுத்திருக்காங்க. இந்த 9ல 5 வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல, 4 வந்து பாகிஸ்தானோட எல்லையில இருக்கக்கூடிய டார்கெட் எல்லாமே. சரியா? சோ இந்த ஆப்பரேஷன் சிந்தூர் இதுக்கு ஏன் சிந்தூர்ன்னு பேர் வச்சாங்க அப்டின்னா, சிந்தூர் அப்டின்னா நம்ம குங்குமம் பெண்கள் வந்து நெத்தியில குங்குமம் வைக்கிறாங்க இல்லையா? அததான் சொல்றாங்க. இந்த பாகல்காம் அட்டாக் அப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தீவிரவாதிகள், தம்பதியினர தேர்ந்தெடுத்து, அதுல கணவர்கள மட்டுமே கொன்றுப்பாங்க. சரிங்களா? அதனால தான் நம்ம பிரதமர் இந்த ஒரு ஆப்பரேஷன்க்கு பர்ட்டிகுலரா சிந்தூர் அப்டின்னு சொல்லி பேர் வச்சிருக்கார். சிந்தூர் அப்டின்னா பெண்கள் நெத்தியில வைக்கக்கூடிய குங்குமம். சரிங்களா? சோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். இந்த கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் போத் கரெக்ட். சரியா? நன்றி.